எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோ தசரா பார்ட் 6 தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வேஷமிட்டவர் பார்த்த அப்படின்னா காந்தாரா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு வழிபடக்கூடிய ஒரு கடவுளை அதில் பார்த்துருப்பீங்க. இது அந்த வேடம் தான். இன்னும் பார்த்த அப்படின்னா நிறைய வேடங்கள் இட்டுட்டு இந்த வழியில் நிறைய பேர் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த வேடமிட்டவர்கள் பப்ளிக்கை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறாங்க. ஏன்னா தசராவில் எல்லாருக்கும் போர் அடிக்கும் விதமாக இல்லாமல் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் விதமாக நிறைய விஷயங்களை அங்கே பண்ணுறாங்க. அதனால் ஆடியன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி இந்த தசராவை பார்க்குறதுக்காக வராங்க. ஆனாலும் இந்த தசராவை பார்க்கணும் அப்படின்னா முன்கூட்டியே அங்கே இடம் பிடிச்சிக்கிறதாகட்டும் சரி, இல்லை முன்கூட்டியே டிக்கெட்ஸை வாங்குறதுனாலும் சரி, இதில் காஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸும் இருக்குது, அன்காஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸும் இருக்குது. எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் நம்ம ஆரம்பத்தில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கிற தசரா பார்ட் 1 வீடியோவை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். தொடர்ச்சியாக கடைசியாக பார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விதமான பொருட்காட்சிகள் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது லாஸ்ட்டாக இன்னொரு ½ அன் ஹவர் தான் அந்த தசரா நடக்க போகுது. அதனால் கடைசி ஆக ஆக இன்னும் கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகும். அதே போல் கடைசி அந்த ½ அன் ஹவர் இந்த டைமிங்கில் பார்த்த அப்படின்னா ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர்னு சொல்லலாம். இந்த டைமிங்கில் ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்ட கலைகளை காட்டிலும் இன்னும் அதிகமான கலைகள் தசராவுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கலை பார்த்த அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கலை தான். இதையும் நீங்கள் கர்நாடகாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியும். இன்னும் நான் இந்த மாதிரி கலைகளை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தசராவில் வரும்போது இதை பார்த்துக்கிறாங்க. ஸோ கர்நாடகா ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய நிறையா விதமான கலைகளை கொண்டு இந்த தசராவில் நிறைய பேருக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் அதிகபட்சம் கர்நாடகாவில் என்னென்ன விதமான கலைகள் இருக்குது அப்படிங்கிறது கட் அண்ட் ரைட்டாக இவங்க இந்த தசரா விழாவில் கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் நிறைய விதமான வடிவங்கள் இதெல்லாமே பார்த்த அப்படின்னா மக்களை நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ண விதமாக நிறைய விதமான கலைகளை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கலை பார்த்த அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் மிகவும் முக்கியமான கலையாக இது கருதப்படுது. இது அநேக டெம்பிள்ஸில் இந்த கலைகளை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நிறைய பொருட்காட்சிகளோடு மேள தாளத்தோட நிறைய பேர் உற்சாகம் படுத்தும் விதமாக பல கலைகள் இதில் வர்றதுனால முக்கியமாக இந்த மாதிரி வித்தியாசமான அல்லது அவங்க சொந்த ஊர் கலையான பேண்டு வாசிக்கிறதாகட்டும், பறையடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கர்நாடகா தசராவில் வரும்போது ஜனங்கள் இன்னும் சத்தமிட்டு ஆரவாரமிட்டு நடனமாடி கொண்டாடுறாங்க. இந்த தசராவில் கர்நாடக மக்கள் அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களை இந்த மாதிரியான வடிவங்களில் செஞ்சு கொண்டு வரும்போது தன்னுடைய தெய்வத்தை இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் பார்க்கும்போது நிறைய மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை வணங்கவும் செய்கிறாங்க.
கர்நாடக மாநிலத்தில் ஏகப்பட்ட கலைகள் இருக்குதுங்க. அந்த கலைகளெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த அந்த கலைகளை தான் மட்டும் பயன்படுத்தி தசராவில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதோடு அந்த கலைகள் முடிஞ்சு போயிடும். நம்மளோட முடிஞ்சு போகக்கூடாது. இன்னும் நம்ம தலைமுறை முடிஞ்சதுக்கப்புறம் இளைஞர்களும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கற்ற கலைகளை இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் இந்த விதமான தசராவில் அவங்கள செலிப்ரேட் பண்ண வைக்கிறாங்க, நடனமாட வைக்கிறாங்க, அந்த கலையை மக்கள் பார்வைக்கு கொண்டு வராங்க. பெரும்பாலும் நிறைய பேர் தான் கற்றுக்கொண்ட கலையை பிறருக்கு கற்றுக் கொடுக்காமல் அந்த கலைகளை பூட்டி புதைச்சிடுறாங்க. இந்த மாதிரி அழிஞ்சு போன கலைகள் எத்தனையோ இந்த உலகத்தில் உண்டு. மைசூர் மகாராஜா அரண்மனையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கலைகளை மக்களுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடியவர்கள் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கும் இந்த மாதிரி நடனமாடிக்கிட்டும் நடந்துக்கிட்டும் அவர்கள் ஏதாவது ஒரு வேஷத்தை விட்டு இந்த மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நிறைய வித்தியாசமான முறைகளை கையாளுவாங்க. ஒரு நேரத்தில் அவங்களால 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த விதமான கலைகளை வெளிப்படுத்த முடியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவர்களை ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறதுக்குண்டான வசதிகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலில் ஜனங்கள் அதிகமாக கூடும் இடங்களில் யாராவது ஒருத்தருக்கு மயக்கம் அடையக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி இந்த வழியில் போய்கிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல முறைன்னு சொல்லலாம். ஏன்னா காவல்துறையினர் அவர்களுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு வர்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வேடிக்கை பார்க்கிறவர்கள் அந்த தடுப்பு வேலியை தாண்டி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் இந்த தசரா விழாக்களில் நடக்கூடிய யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணும் விதமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்பு வேலியை தாண்டி யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா காவல்துறையினர் அவங்கள யோசிக்காமல் அடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ காவல்துறையினர் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயந்தான். இந்தியாவின் மிக முக்கியமான கலையானது இந்த பறை. இந்த பறையை தசரா பண்டிகையில் எந்தெந்த இடங்களில் இந்த பறை ஒலிக்குதோ அந்த இடங்கள்லாம் ஜனங்கள் உற்சாகமாக நடனமாடுறதை நம்மளால் பார்க்க முடியும். கர்நாடகா மக்களால் அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா
அண்ணல் அம்பேத்கர் தாங்க. இவர் இல்லாத தசரா இல்லைன்னு சொல்லலாம். எல்லா தசராவிலும் இவருடைய சிலை கட்டாயமாக இருக்க தான் செய்யுது. எல்லாருடைய பார்வைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்திட்டங்களை வந்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வராங்க. கர்நாடகா மாநில மக்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்னா நடிகர் புனித் ராஜ்குமார் தாங்க. இவர் ஒரு நடிகராக இருக்கும்போது அதிக ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தார். ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு நிறைய நல்லதும் செஞ்சுருக்காரு. இதனால் இவர் மேலே வந்து ஜனங்கள் வந்து மிகுந்த மதிப்பு வச்சுருக்காங்க. அதே போல் அவர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது எல்லாருடைய மிகுந்த வருத்தமாகவும் இருக்குது. இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் இவருடைய ஃபோட்டோ இல்லாத வீட்டை பார்க்கவே முடியாது. இவர் இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னாலும் கர்நாடக மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் அடுத்ததாக போடக்கூடிய பார்ட் 7 வீடியோவில் யானையின் மேலே 700 கிலோ எடை கொண்ட ஒரு சுத்தமான தங்க சிலையை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவையும் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TA234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி.